வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் சயாட்டிக்கா நரம்பு பிரச்சனை. இந்த சயாட்டிக்கா நரம்பு வலி எதனால் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நரம்புகள் நம்ம உடம்புல ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. நரம்புன்றது நமது உடலில் ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு தகவலை அனுப்பக்கூடிய ஒரு கேபிள் போன்ற அமைப்புங்க. இந்த நரம்பு மண்டலம் செய்திகளை அனுப்புவது மற்றும் பெறுவதுன்னு மட்டும் இல்லாமல் நமது உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமே இந்த நரம்புகள் தாங்க. இந்த நரம்புகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. இல்லைன்னா பக்கவாதம், வலிப்பு, கை கால் மரத்து போதல், கை கால் செயலிழப்பு, இந்த மாதிரி சியாட்டிக்கா நரம்பு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுங்க. ஸோ நரம்புகளை நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்க. சயாட்டிக்கா நரம்பு இடுப்பு பகுதியில் தொடங்கி காலின் பின்புற தொடையில் இருந்து குதிக்கால் வரை நீளும் ஒரு நரம்போட பெயர் தாங்க சயாட்டிக்கா. உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளே மிகவும் நீளமானது மற்றும் அகலமானதுன்னா இந்த சயாட்டிக்கா நரம்பு தாங்க. இது நீளமானது மட்டும் கிடையாதுங்க, ரொம்பவே முக்கியமான நரம்பு கூட. ஏன்னா கால்களை கட்டுப்படுத்தக்கூடிய நரம்பே இது தாங்க. சயாட்டிக்கா நரம்பு வலினா என்னன்னு இப்போ பார்க்கலாம். இடுப்பு பகுதியின் கீழ்ப்பகுதியில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது தான் இந்த சயாட்டிக்கா நரம்பு அழுத்தம் இல்லை பாதிப்பு ஏற்பட்டு இதனால் வரக்கூடிய வலியை தான் சயாட்டிக்கா நர்வ் வலின்னு சொல்கிறோங்க. இந்த பிரச்சனை இருப்பதை முதல் நிலையிலே கண்டறிந்து விட்டால் எளிதில் குணப்படுத்தி விடலாங்க. பிரச்சனையின் வீரியத்தை பொறுத்து சிகிச்சை முறைகளும் மாறுங்க. சயாட்டிக்கா நர்வ் பெயினோட அறிகுறிகள்லாம் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாங்க. இந்த சயாட்டிக்கா நர்வ் பெயின் வரும்போது இரு கால்களுமே மரத்து போகலாங்க. ஆனால் காலில் ஒரு தலைப்பட்சமான கால் வலி இருக்குங்க. அடுத்து இடுப்பு பகுதியின் கீழ்ப்பகுதியில் வலி இருக்கும், அதாவது பேக் பெயின். இதை நம்ம அலட்சியமாக விடக்கூடாது. பேக் பெயின் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக விடாமல் அதை நம்ம நோட் பண்ணணும். எந்த இடத்துல வலிக்குது, அது எப்படியெல்லாம் பரவுதுன்றதை நம்ம நோட் பண்ணணுங்க. டெக்ஸில் இருந்து தொடைப்பகுதியில் தொடர்ந்து வலி வருங்க. பின் மூட்டு பகுதியில் வலி இருக்குங்க. அதை தொடர்ந்து கணுக்கால் பகுதியில் வலி இருக்கும். அதே போல் குதிங்கால் வலி, குதிங்கால் எரிச்சல், பாத எரிச்சல்னால் சொல்லுவாங்க, இது மாதிரியான வலியெல்லாம் ஏற்படுங்க. அடிக்கடி கால் மரத்து போதல், இல்லைனா எரிச்சல், இல்லைனா சுண்டி இழுக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படுங்க. இப்போது இந்த சயாட்டிக்கா நர்வ் பெயின் எதனால் வருதுன்னு பார்க்கலாங்க. இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தண்டுவட பகுதியில் ஏதாவது அழுத்தமோ இல்லை அடிபட்டு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த சயாட்டிக்கா நர்வ் பெயின் ஏற்படுங்க. பட்டெக்ஸில் ஆழமாக இருக்கக்கூடிய சிறிய ஃபைரிஃபார்மிக் தசை இறுக்கமாகி பிரிப்பு ஏற்படும் போது இந்த நரம்பில் அழுத்தம் இல்லைனா எரிச்சல் ஏற்பட்டும் இந்த வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எலும்புகளுக்கு இடையே இருக்கும் ஜவ்வு விலகி பாதிப்படைவதனாலையும் இந்த வலி ஏற்படுங்க. அதே போல் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, தசைகளில் பாதிப்பு ஏற்பட்டவர்கள், இந்த பிரச்சனைகளில் ஏதாவது ஒருவருக்கு ஏற்படும் போது கூட தண்டுவடத்தை ஊடுருவும் நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டும் இந்த நரம்பு வலி ஏற்படுங்க. இந்த சயாட்டிக்கா நர்வ் பெயினால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர நரம்பு சேதம், பாதிக்கப்பட்ட காலில் உணர்வு இழப்பு, பாதிக்கப்பட்ட காலில் பலவீனம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் சயாட்டிக்கா நர்வ் பெயினை எப்படி குணப்படுத்தலான்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி எண்ணெயை வச்சு மசாஜ் கொடுக்கணுங்க. சயாட்டிக்கா நரம்பு பிரச்சனை உள்ளவங்க இந்த இஞ்சி எண்ணெயை மசாஜ் செஞ்சாலே போதுமானதாக இருக்குங்க. சிறிய துளிகள் எடுத்து நம்ம வலி உள்ள இடத்துல மசாஜ் செஞ்சால் வலி படிப்படியாக குறையுங்க. இதை காலையில் எந்திரிச்ச உடனே இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி 2 வேளையுமே இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா வலி படிப்படியாக குறையுங்க. நெக்ஸ்ட்டு எப்சம் சால்ட். இது ஒரு வகையான உப்புங்க. இது மெடிக்கல் ஷாப், நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். இதில் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு அதிக அளவு இருக்கிறனால நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல வலி நிவாரணியாகவும் செயல்படுது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதமான சுடுதண்ணியில் 4 டீஸ்பூன் எப்சம் சால்ட்டை போட்டு வலி உள்ள இடத்துல ஒத்தடம் கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத எரிச்சல், பாத வலி, இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல வலி நிவாரணியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாட் அண்ட் கோல்ட் பேக்கு. இந்த ஹாட் அண்ட் கோல்ட் பேக்கை வலி உள்ள இடத்துல, அதாவது ஹாட் பேக்கை இதமான சூட்லேயும் கோல்ட் பேக்கை நார்மல் கூலிங்லேயும் மாற்றி மாற்றி வைக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நர்வை பலப்படுத்துதுங்க. நெக்ஸ்ட்டு பூண்டுப்பால். பூண்டில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குதுங்க. இது சயாட்டிக்காவுடன் தொடர்புடைய அலர்ஜி மற்றும் வலியை குறைக்க உதவுதுங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் பாலில் 5 பூண்டு பல் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதை
கூட வச்ச அதுக்கப்புறம் தேன் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த சயாட்டிக்கா நர்வ் பெயின் குறைஞ்சிருங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இந்த சயாட்டிக்கா நர்வ் பெயினை குறைக்கிறதுக்கான முறைகள்ங்க. இதற்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அக்குபஞ்சர் யூஸ் பண்ணலாங்க. இது அந்த வலி உள்ள இடத்துல உள்ள அடைப்பை நீக்கி ஆற்றல் ஓட்டத்தை இயல்பாக்குவதன் மூலமாக வலியிலிருந்தும் வீக்கத்திலிருந்தும் விடுபட செய்யுங்க. நான் சொன்ன எல்லா இதையுமே நம்ம செய்யும் போதே நம்மளுக்கு வலி குறைஞ்சிருங்க. அதையும் தாண்டி எனக்கு வலியே குறையலேன்றவங்க பெஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கலாங்க. இதில் ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போதும் இந்த சயாட்டிக்கா நர்வ் பெயின் குறையுங்க. நெக்ஸ்ட்டு முதுகு பயிற்சி, அதாவது சயாட்டிக்கா நர்வ் பெயினுக்கான எக்ஸசைஸ் செய்யும்போது நம்மளுக்கு சயாட்டிக்கா நர்வ் பெயின் நிரந்தரமாக குணமாகுங்க. இதுக்கான ஸ்டீராய்டு மருந்துகள்னு இருக்குங்க. இது நிரந்தர தீர்வு கிடையாது. ஸ்டீராய்டு மருந்துகளை நரம்பு வேர்களுக்கு அருகில் செலுத்தும் போது நிவாரணம் சில மாதங்களுக்கு வேணால் குறையுமே தவிர இது பர்மனெண்ட் தீர்வு கிடையாதுங்க. அடுத்து லாஸ்ட்டு ஸ்டேஜாக கடுமையான சந்தர்ப்பத்தில் தான் இந்த மருத்துவர்கள் சர்ஜரியை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்கங்க. இதில் சர்ஜரிக்கு போகிறதும் வீட்டு வைத்தியத்தில் குணப்படுத்துறதுமே நம்ம கையில் தாங்க இருக்குது. நரம்புகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனைகள்லாம் வராதுங்க. நம்ம சேனல்லே நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உணவுகள்லாம் என்னென்னன்றதை வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நரம்புகளை நம்ம உடலை எல்லாத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்குவோம். நோய்களில் இருந்து நம்ம விடுபடுவோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான வீடியோ போடலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பயனுள்ள வீடியோலாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.